أشهد أن لا إله إلا الله. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم والصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمتي أحكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலே அல்லாஹ் தாலா எங்களுக்கு பாக்கியமான ஒரு மஜ்லிஸை தந்தான். அந்த மஜ்லிஸில் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள் தான் எங்களோட லைஃப்பில் இதுக்கு போகிறோம் வரப்போகிற விஷயங்கள். அந்த வகையில் ஜேர்னி டு ஜன்னா, சொர்க்கம் போகிறதுக்கு எங்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆசை இல்லாத அக்கள் யாரும் இல்லை, ரைட்? இருந்தாலும் நாங்கள் அந்த பாதையை எப்படி தெரிவு செஞ்சுக்கிறோம், நாங்கள் எப்படி அந்த பாதையை அமைச்சு கொள்ள போகிறோம், எங்களோட வாழ்க்கையை எப்படி வச்சுக்கொள்ள போகிறோன்றது தான் வெற்றி இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இந்த செஷனில் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு ட்ராவிங் பண்ணுறதுக்கு 2 பிக்சர்ஸ் தந்தோம். அந்த பிக்சர்ஸில் உண்மையிலே அந்த சின்ன வீடிக்கு தானே அதுதான் இந்த உலகம். மேலே இருந்த பெரிய வீடு வந்து ஜன்னா. ஓகே, ரைட். இந்த பென்சில் இருக்கு தானே, இந்த பென்சில் எங்களுக்கு கிடைச்ச வளம், எங்களுடைய இபாதாக்கள், எங்களுக்கு கிடைச்ச வழிகாட்டல்கள், ரைட்? நேரம் வெரி ஷார்ட் பீரியட், உங்களுக்கு தந்தது 1 நிமிஷமும் 30 செகண்டும், ரைட்? எங்கட அந்த குரூப்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாரும் எங்கட குடும்பம், எங்கட பிளட் ஃபார் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலியில் உள்ள அடுத்தாக்கள், ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாழ்கிற அந்த என்வாயர்மெண்ட், அதே மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், எங்களுக்கு கிடைச்ச அந்த அருட்கள்னு சொல்லலாம், வழிகாட்டல், வெற்றி இருக்குதானே முற்று முழுதா எங்கட சாய்ஸ். அந்த 2 வீட்டையும் தந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எங்கட உலகம் எங்கேயோ இருக்குது, நாங்கள் இந்த உலகத்தை அழகாக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் அதுலேருந்து நாங்கள் எடுக்க வேண்டிய பாயிண்ட். எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், வுஜூஹு யௌமஇதின் நாஇமா, அந்த நாளில் சில முகங்கள் வந்து செழிப்பாக இருக்கும். லிஸாயிஹா ராதியா, அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவங்க செஞ்ச வேலைகளால் திருப்தி அடைஞ்சு அப்படி சிரிச்சு கொண்டு இருப்பாங்க. ஃபி ஜன்னத்தின் ஆலியா, அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அவங்க எல்லாரும் இருப்பாங்க. லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, அங்க தேவையில்லாத பேச்சு, அசிங்கமான பேச்சு, ஆபாசமான பேச்சு, எங்களுக்கு எது நாங்க தேவையில்லை நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. ஃபீஹா ஐனுன் ஜாரியா, ஆறுகள், நீரூற்றுகள் அங்க ஓடிக்கொண்டிருக்கும். ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, அங்க வந்து கொஞ்சம் உயர்ந்த கட்டில்கள் இருக்கும். இப்போ நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கட்டில் எல்லாம் சில டைமில் பணிஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் அழகா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அக்வாபு மௌதுஆ, கிளாஸஸ் அங்கே வைக்கப்பட்டிருக்கும், நாங்கள் விரும்பிய பானங்களை குடிக்கலாம். வனமாரிகு மஸ்ஃபூஃபா, சஃப்பு சஃபா, அந்த குஷன் இல்லாட்டி அந்த பிலோ கத்தரைகள் இல்லாட்டி அந்த அரப்ஸிட மஜ்லிஸ் செட்டப் நாங்கள் இப்போ போனோம் அது மாதிரி இருப்பாங்க. வஸராபியு மப்சூஸா, அழகா விரிக்கப்பட்ட கம்பளங்கள் சொல்ற இந்த கார்பெட் அங்கே இருக்கும். ஸோ இதுதான் சொர்க்கத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அருட்கள், நியமாக்கள், அல்லாஹ் தஆலா தர பரிசு. நாங்கள் கீழே ஒரு தந்தம், ஒரு மொட்டையா சின்ன ஒரு வீடு, மேலே நாங்கள் கிளியராக பார்த்தோமோ தெரியா, சொர்க்கத்துக்குரியது இல்லாட்டியும் கூட மனுஷன் நிம்மதியாக ஃபீல் பண்ணுற ஒரு இடங்கள் இருக்குது. ஸோ இதை மறந்து தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். அதுக்காகத்தான் இப்படி ஒரு செஷன் பதக்கியம். நீங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, அல்லாஹ் தாலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வதக்கியம். நீங்கள் அவங்களுக்கு நினைவுபடுத்துங்க. ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நாங்கள் எல்லாரும் மறந்து போகிறாங்க. ஞாபகப்படுத்துகிற விஷயம் ஒன்றுக்கு தானே
அது உண்மையிலே பிரயோசனமாக இருக்கும். முஃமின்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். ஸோ உங்களோட வேலை ஞாபகப்படுத்துங்க. அந்த வகையில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, நாங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம், கொஞ்சம் அவசரமாக போக வேண்டிய தேவை இருக்குது. கொஞ்சம் அவசரமாகவே சொல்லிக்கொள்கிறேன், கேஷ் பண்ணிக்கொள்ளுங்க. உண்மையிலே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இஸ்லாத்துல பேசிக் இல்லை ஃபண்டமெண்டல் என்று சொல்லுவோமே, அடிப்படை விஷயங்களை நாங்கள் அழகாக செய்யணும். அதில் முதல் விஷயம்தான் ஷஹாதத்தான். எப்படி ஷஹாதத்தான்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகா வ உலுல் இல்மி காயிமன் பிஸ். அல்லாஹ் தஆலா நீதியை நிலைநாட்டுறவன் தானே, அந்த பொசிஷன்ல இருந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு கடவுள், வேறு அல்லாஹ், வேறு இறைவன் இல்லை. ஓகே. வல் மலாயிகா, அவனோட மலக்குகளும் இருக்கிறாங்க. வ உலில் இல்மி வ உலில் இல்ம், அதோட அறிவுள்ளாக்கள் ஸ்காலர்ஸும் இருக்கிறாங்க. ஓகே. அவங்க எல்லாரும் சாட்சியம் கூறணும். இதுதான் இந்த வசனத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அதுபோல் அல்லாஹ் தஆலா சொல்றான், லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் தஆலா அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் எல்லாரையும் மிகிச்சவன். அவன்தான், அவனுக்குத்தான் எல்லாமே செஞ்சு கொள்ளலும். at the same time wisdom, ஹிக்மா, அந்த ஞானம் அல்லாஹ் தஆலாட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ நாங்கள் விலகி கொள்ளணும், உண்மையிலே சொர்க்கம் போகிறதுக்கு இல்லாட்டி ஷஹாதா ஏன் முக்கியம்? அப்படித்தானே இந்த வசனம் ஷஹாதாவையும் தௌஹீதையும் தெளிவாக சொல்லுது. என்ன தௌஹீத்? அல்லாஹ் தஆலா ஒருவன், அவனுக்கு இணை துணை இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஃபேமிலிஸ் இல்லை. ஸோ இது தௌஹீத். அல்லாஹ் தஆலா தனித்தவன். வ ஷஹாதா, அல்லாஹ் தஆலா அதோடு சேர்த்து அவனோட தூதர். இவங்களுக்கு தான் நாங்கள் கட்டுப்படணும். அப்போ உண்மையிலே சாட்சியம் அளிக்கிறது, விட்னஸ் பண்ணுறது, இல்லாட்டி நாங்கள் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறது இஸ்லாத்துல அடிப்படை முதலாவது விஷயம். அதில் ரெண்டு கருத்துக்கு இடமில்லை. உண்மையிலே வணங்கி வழிபடுறதுக்கு தகுதியான ஒரு ஆள் அல்லாஹ் தஆலா மட்டும்தான். எனவே இதால தான் ஷஹாதா முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் எங்களோட தேவைகளை, எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் அடுத்த ஆக்கள்கிட்ட தேடி போக தேவையில்ல. எங்களோட வணக்கங்களை, எங்களோட ஐபாதாக்களை நாங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு மாத்திரம்தான் செய்யும். இதுதான் இந்த ஷஹாதாட உண்மையான பேசிக்கான விஷயம். அதே மாதிரி எங்களுக்கு இந்த டைமில் ஷஹாதா சம்டைம் எந்த அளவு பெரிய இம்பார்ட்டன்ஸாக இருக்காது, இல்லாட்டி அது விளங்காது. எங்களுக்கு ஷஹாதா முக்கியம். ஏன்னா எங்களுக்கு விளங்குதில்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த மார்க்கத்தை வாரிசாக எடுத்தாக்க, எங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ், எங்களோட பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து வந்ததால இதோட பெருமதி எங்களுக்கு விளங்குதில்லை. உண்மையிலே இஸ்லாத்தை விளங்கி அடுத்த மதத்தில இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாக்கள், ப்ராக்டிஸ் பண்ணுறாக்கள், அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் இந்த ஷஹாதா ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இதுதான் இந்த ஷஹாதா முக்கியம். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு. நான் சொன்னமே ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, நாங்கள் தான் ஈமான் கொண்டாக்கள், நாங்கள் தானே. அல்லாஹ் தாலாவுக்கு கட்டுப்படுங்க, ஒபீடியன்ஸ். ஓகே. வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுங்க. வ உலில் அம்ரி மின்கும், உங்கள்கிட்ட யாருக்கிட்ட அத்தாரிட்டி இருக்குதோ அவங்களுக்கும் கட்டுப்படுங்க. அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்கும்? லீடர்ஸ், அது ஈவன் ஹஸ்பண்ட், அதே மாதிரி ஸ்காலர்ஸ், ஒரு நாட்டு கவர்மெண்ட், ஈவன் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸ். இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னால் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுக்கு நீங்கள் கட்டுப்படணும். கட்டுப்படாமல் இந்த நாட்டில் எப்படி நாங்கள் வாழ்றது? அது எப்படி இஸ்லாம் ஆகிடும்? ஸோ இந்த நாட்டுக்கு கட்டுப்படுறதும் இஸ்லாம். எங்களுக்கு சொல்லல நாங்கள் முஸ்லீம், அவங்க காஃபிர், பட் இந்த நாடு எங்களுக்கு சில ப்ரிவிலேஜ் தந்திக்குது. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி நாங்கள் இந்த நாட்டோட சட்டங்களுக்கு கட்டுப்படும். ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் சொல்கிறத நாங்கள் கேட்கணும். கேட்காம எப்படி நான் இஸ்லாத்தை அங்கே இது பண்ணுறது? ஏண்டா இஸ்லாம்ன்றது அஸ்லம, இஸ்லாத்தை ஏற்றான்,
இன்னொரு கருத்து கட்டுப்பட்டான். இஸ்லாம்ன்றது டோட்டல் ஒபீடியன்ஸ். கட்டுப்படாத ஒரு ஆளுக்கு இஸ்லாம் இல்லை. ஸோ எந்த இடத்துல அத்தாரிட்டி இருக்குதோ அங்கே நீங்கள் கட்டுப்படணும். அதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லும். ரெண்டாவது அஸ்ஸலா வஸ்ஸக்கா. ரெண்டாவது மூணாவது ஸலா வஸ்ஸக்கா, தொழுகையும் ஜகாத். அல்லாஹ் தஆலா சொல்றான் வஅகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்துஸ் ஸகாத்த, ஜகாத்தும் தொடர்ந்து கொடுத்துவாங்க, வர்கஉ மஅர் ராகிஈன், ருக்கு செய்றாக்களோட சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்க. அதே மாதிரி வஅகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஆத்துஸ் ஸகா, ஜகாத்தையும் கொடுங்கள், வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின், நீங்க உங்களுக்காக அனுப்பி வச்ச விஷயங்கள் இருக்கு தானே, நாங்கள் அனுப்பி வச்ச விஷயம் என்ன பார்ப்போம். அதை நீங்க தஜிதுஹு இன்தல்லாஹ், அல்லாஹ் தஆலாவிடத்தில் கண்டுகொள்வீர்கள். எப்படின்னு சொன்னா, எங்கட தொழுகையும் ஜகாத்தும் எப்படி இருக்குது? லாஸ்ட் டைம்ல ஓடி போய்த்து தொழுறோம். லுஹர தொழுறோம் அசருக்கு பாங்க சொல்றதுக்கு முன்னும், மக்ரிப தொழுறோம் இஷாக்கு பாங்க சொல்றதுக்கு முன்னும். இப்படி தொழுற ஒரு ஆள் எப்படி சொர்க்கம் போகலும்? அப்ப எங்கட தொழுகைகள் எப்படி இருக்கணும்? வஅகீமுஸ் ஸலாத்த, நீங்க தொழுங்கன்னு சொல்லல, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை வந்து ஸ்கெட்யூல்ட் ஒரு பிரேயர், அந்த டைம்ல தான் நீங்க செய்யணும். அதை விட்டுட்டு தொழுகிறது வந்து பொருத்தம் இல்லை. ரைட்? அதே மாதிரி எங்கட ஜக்கா எப்படி இருக்கணும்? வலது கையால கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாம இருக்கணும். ஸோ இப்படி தொழுதா, இப்படி ஜக்காத் செஞ்சா எங்களுக்கு சொர்க்கம் போயிடும். அது இல்லாம எங்கட சாதாரண தொழுகைகள், சாதாரண ஜக்கா, சாதாரண சதக்காவால ஒரு காலம் சொர்க்கம் போகல. இங்க முக்கியமான விஷயம் என்ன சொன்னா இன்டென்ஷன். அதே மாதிரி அனுப்பி வைக்கிற இபாதத்துகள் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம். எங்களுக்காக நாங்க என்ன ஆல்ரெடி செஞ்சு அனுப்பி வச்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு காட்டுவானே, இந்த விஷயத்துல நீங்க செஞ்சீங்க பார்த்துக்கோங்க. இல்ல நன்மையான விஷயங்கள் என்ன, தீமையான விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம். ஸோ அனுப்பி வைக்கிற விஷயங்கள்ல மிச்சம் தெளிவா இருக்கணும். அதாவது நாங்க ஒரு விஷயம் செஞ்சா அல்லாஹ் தஆலாட்ட போவோம். அல்லாஹ் தஆலாட்ட போற விஷயம் எப்படி இருக்கணும்? பியோவா இருக்கணும். அல்லாஹ் தஆலாட்ட போற விஷயம் எப்படி இருக்கணும்? எங்களுக்கு நன்மை தர விஷயம் உண்டா இருக்கணும். நாங்கள் படிச்சு கொடுத்த ஒரு விஷயமா இருக்கணும், ஹெல்ப் பண்ண விஷயமா இருக்கணும், இல்லாட்டி இந்த கம்யூனிட்டிக்கு சேவை செஞ்ச ஒரு விஷயமா இருக்கணும். அது நாங்கள் மனுஷர்கள்ட்ட திருப்திக்காக செஞ்சதாக இருக்கக்கூடாது. அதுதான் இந்த இது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், நீங்க ஏர்ன் பண்ணினதுல மிச்சமே பியோவான விஷயத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க சம்பாதிச்சதுல மிச்சமே தூய விஷயத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. வமிம்மா அக்ரஜ்னாகும் லகும் மினல் அர்த், நாங்கள் உங்களுக்கு பூமியில சில விஷயங்களை வெளிப்படுத்தி வச்சுக்கிறோமே, அதை நீங்க சம்பாதிக்கிறீங்க, அதை நீங்க தேடி எடுத்துக்கோங்க. பட் ஹலால் ஹராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். அப்ப தூய்மையா சம்பாதிக்கிற, அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில செலவு செஞ்சா சொர்க்கம் தான் அதுக்கு கூலி. ரைட்? எனவே ஜகாத்தும் தூய்மையும் இணைந்தால் சொர்க்கம், அது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா சொர்க்கம். அதே மாதிரி ஸலா வ ஜக்கா, தொழுகையும் ஜகாத்தும் ஒன்று சேர்ந்தா அப்படியான ஒரு அமல் எங்களுக்கு செய்ய கிடைக்கணும்னு சொன்னா அதுவும் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். நாலாவது விஷயம் அஸ்ஸியாம். அல்லாஹ் தஆலா நோம்பை பத்தி சொல்லக்கொள்ள, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதத்துல குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், தெளிவான விஷயங்களை தெளிவுபடுத்து, அசத்தியத்தில் இருந்து சத்தியத்தை தெளிவுபடுத்து, வழிகேட்டில் இருந்து நேர்வழியை தெளிவுபடுத்துற அந்த குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் சரி இந்த ரமதான் மாதத்தை அடைஞ்சிங்கன்னு சொன்னா, இல்லாட்டி இந்த ரமதான் மாதம் உங்ககிட்ட வந்துன்னு சொன்னா நீங்க நோம்பு பிடிங்க. உண்மையிலே ரமதானையும் அல் குர்ஆனையுமே அல்லாஹ் மிக்ஸ் பண்ணணும். ஏண்டா அல் குர்ஆனை ஓதுறதால எங்களோட விஷயம் முடிஞ்சுக்கிட்டாங்க நினைச்சிக்கிறோம். உண்மையிலே அல் குர்ஆனை எப்படி நடந்து கொள்ளணும்னு சொன்னா, மர்ஹூம் யூசுப் அல் கர்தாவி எழுதின ஒரு புக், எப்படி நாங்கள் குர்ஆனோடு நடந்து கொள்றோம். உண்மையிலே
நாங்கள் அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே ஸ்டக். என்ன ஃபர்ஸ்ட் ஃபேஸ்? குர்ஆனை ஓதுறோம். ஏன் நாங்கள் ஸ்டக்? தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியா, ரைட்? அழகார பிராகமா குர்ஆனை ஓத தெரியா. குர்ஆனை பற்றி எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியா. உண்மையிலே குர்ஆனை எப்படி ஓதுறேன்னு சொல்லி எவ்வளோ தஜ்வீத் பிள்ளை ராகத்தை ஒரு சைடு குடுவோம். நாங்கள் எப்படி குர்ஆனை எங்களை வழிகாட்டுற குர்ஆனை நாங்கள் எப்படி எங்களோட வச்சுக்கிறோம். அது ரெண்டாவது பாட்டு என்ன சொன்னால், ஓதுறது ஒரு சைடு, விளங்குற சரியா அந்த அல் குர்ஆனை விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி அல் குர்ஆன் பாலில் நாங்கள் அழைக்கணும், தாவா செய்யணும். நாங்கள் படித்த ஒரு அல் குர்ஆன், எங்களுக்கு ஒரு சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் படித்தோம்னு சொன்னால், அந்த சூரா ஃபாத்திஹா இறங்கிய பின்னணி என்ன, உண்மையாக அந்த சூரா என்னத்துக்கு இறங்கிச்சு, அது என்னென்ன விஷயங்களை சொல்ல வருது, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின் என்ன, இதெல்லாம் நாங்கள் விளங்கினோன்னு சொன்னால் நாங்கள் ஏன் அதை அடுத்தாக்களுக்கு சொல்ல மாட்டோம்? வச்சுக்கொள்ள ஏலா தட்டம் ஆர்வம் நான் படித்த இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு. நாங்கள் ஏன் தாவா செய்யறலன்னு சொன்னால் எங்களுக்கு ஓதவே தெரியாது. அப்போ எப்போ நாங்கள் விளங்குற, எப்போ அழைக்கிற, ரைட்? அப்போ இந்த ரமதான் மாதம் தெளிவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, நேர்வழி தெளிவான விஷயங்கள் அல் குர்ஆன் வச்சிக்குது. ஸோ அதை நீங்கள் இந்த ரமதான் மாதம் வந்தால் நோம்பு பிடிங்க, அல் குர்ஆனோட தொடர்புல இருங்க, அப்போ உங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலும், ரைட்? உண்மையிலே அடுத்த அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, நோம்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்குது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், இதுக்கு முன்னுக்கு உள்ளாக்களுக்கு நோம்பு எப்படி கடமையாக்கப்பட்டுச்சு அதே மாதிரி தான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவை அடையிறதுக்கு. நாங்கள் எல்லாரும் தக்குவாவை டிரான்ஸ்லேட் பண்ணுற இறை அச்சம் சரி. அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் அப்படி பயப்பட தேவையில்லை, பாவம் செய்கிறதுக்கு பயப்படணும். இறை உணர்வு, கான்ஷியஸ்னஸ், அந்த உணர்வு வரணும்னு சொன்னால் நீங்கள் நோன்பு பிடிங்க. இதான் அந்த வசனம் சொல்லுது. இப்போ நாங்கள் பிடிக்கிற நோன்பு இல்லை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பிடிக்கிற நோன்பு, ஏழைகள்கிட்ட பசியை உணரணும். அதுதான் நோன்புட அடிப்படை வைப்போமே. நாங்கள் இப்போ பசியை உணர்ந்திக்கிறோம், நோம்பு பிடிச்சி எங்கள் எப்போ சரி மிச்சம் டயர்ட் ஆகிக்கிறோமா? இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு சம்டைம்ஸ் சம்மர் கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் மற்ற டைமில் நாங்கள் டயர்ட் ஆகிக்கிறோமா? இல்லை. வெளியே போகணும், அடுத்தாக்கிட்ட கஷ்டங்களை பார்க்கணும். ஸோ ட்ரெடிஷனல் நோம்பு இல்லை, சம்பிரதாய நோம்பு இல்லை, சொர்க்கத்துக்கு போகிற நோம்பு. அதனால தான் அந்த இறை உணர்வுக்கு பரிசாக தான் அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலான சொர்க்கத்தை வச்சுக்கிறார். ரையான், நோன்பாளிகளுக்கு மட்டுமான சொர்க்கம். காரணம் என்ன? அதை ஃபீல் பண்ணி நாங்கள் செய்யணும். நாங்கள் ஃபீல் பண்ணி செய்கிறோமா? அப்போ எங்கிட்ட சொர்க்கத்துக்கு போகிற வழி எங்கே இருக்கு, நாங்கள் இங்கே ஸ்டக் ஆகிக்கிறோம்னு பார்க்கணும். அதே மாதிரி ரமதான் காலத்தில் ஒரு சுன்னா செஞ்சால் ஃபர்துக்குரிய நன்மை, ரைட்? ஒரு ஃபர்தை செஞ்சால் 70 மடங்கு நன்மை. ஷைத்தானை பிளாக் பண்ணியாச்சு, அவன் ஜெயிலில். பாவம் செய்கிறதுக்கான எல்லா கேட்ஸும் மூடியாச்சு, ரைட்? நன்மைகள் பன்மடங்கு, அளவு கணக்கு இல்லாமல் நன்மைகள். அல் குர்ஆனோடு உள்ள தொடர்பு, லைலத்துல் கத்ர்ன்ற ஒரு முக்கியமான நைட், இது எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு ஆள் சொர்க்கம் போகலண்டா நாங்கள் எவ்வளோ துர்ப்பாக்கியசாலிகள், நாங்கள் எப்படி அன்லக்கியை நாங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ சொர்க்கம் போகிறதுக்குரிய அமல் நோன்புன்னு சொன்னால் அந்த நோன்புக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். 5வது விஷயம் அல் ஹஜ். வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. உங்களுக்கு யாருக்கு வாழ்க்கை வசதி இருக்குதோ இல்லாட்டி சக்தி இருக்குதோ, நீங்கள் அல்லாஹ்வுக்காக அவனது வீட்டுக்கு போய்த்து ஹஜ் செய்யுங்க, உம்ரா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அடுத்த குர்ஆன் வசனத்தை சொல்றான், வ அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்க. இப்போ ஹஜ் செய்கிறதால எப்படி சொர்க்கம் போக முடியும்? ஏன் நாங்கள் ஹஜ்ஜை போன்று சும்மா கேட்டோம்? அப்படி தானே? இப்போ ஏனையான நன்மையான விஷயங்கள் செய்யலாம். ஏன் நோம்பு பிடிச்சி நிப்பாட்டில் தானே, தொழுகையோட நிப்பாட்டில் தானே. ஹஜ் செய்கிறது ஓகே, சல்லி உள்ளாக்கள் போகிறாங்க, உம்ரா செய்கிறாங்க, அதால் எப்படி நன்மை கிடைக்கும்? இப்போ நார்மலாக நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், நாங்கள் எத்தனை ட்ரிப் போனாலும் எங்கே போய்த்து வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து சேர்ற சந்தோஷம் ஒன்று இருக்குது. அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நாங்கள் போகிற எல்லா இடத்துலையும் டென்ட்டை போட்டு மிச்ச நாளைக்கு இருக்கல. அந்த வீட்டுக்குள்ளே வர சந்தோஷம் அந்த மாளிகைக்கு போனால் கிடைக்கும், காபத்துல்லா போனால் கிடைக்கும். அதை அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி
அல்லாஹ் தாலாட அந்த வீட்டை பார்க்குற ஆசை இருக்குது, அது நன்மை செய்கிற உள்ளத்திட நன்மை செய்கிற ஹார்ட்ற ஒரு சைன். ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் பியோர் ஹார்ட். என்ன சொன்னால், நாங்கள் எத்தனையோ இடங்களுக்கு போய்த்திப்போம். யூரோப் இல்லாட்டி வெஸ்டர்ன் வேர்ல்டு, அங்கால மற்ற இடங்கள், ஸ்ரீலங்கா நார்மலாக ஒரு ஷெங்கன் வீசா ஒன்று போடுறதுக்கு சில இடங்களுக்கு நாங்கள் போவோம். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, அசர்பைஜான், இப்போ புதிய டெஸ்டினேஷன். இதுக்கெல்லாம் எங்களுக்கு போக ஆசை வருது. அல்லாஹ் தாலாவுடைய மாளிகையை பார்க்க ஆசை வரலன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா எங்களை நன்மை செய்கிற உள்ளமாக எங்களோட உள்ளத்தை வச்சு கொள்ளலை. ஸோ அப்படியான ஆசை வரணும். அதுதான் உண்மையிலே நல்ல ஒரு உள்ளத்தில் அடையாளம். அதே மாதிரி நாங்கள் எத்தனை விஷயங்கள் லைஃப்பில் படித்தாலும் சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்குள்ள தான் அதில் உண்மையான விஷயங்கள் விளங்கும். தவாஃபை காபாவோட சேர்த்துனா பெரிய அளவு டயர்ட் ஆகுது. இப்போ 3 இடத்துல சுற்றி கட்டி வச்சுக்கோங்க. அதால் சுற்றி நாங்கள் ஓடக்குள்ள ஏசி போட்டு ஓடக்குள்ளே ஒரு டயர்ட்னஸ் வந்து வருது. அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒய்ஃப் ஓடக்கொள்ள எப்படி வெயில், எப்படி தடமாத்தம், அது எப்போ விளங்கும்? நாங்கள் டயர்டாக இருக்கக்குள்ள ஃபீல் பண்ணது. அது ஒரு புக்கு பார்க்குறதால எங்களுக்கு கிடைக்காது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள், அவரோட வைஃப் செய்த sacrifices எப்போ விளங்கும்? நாங்கள் ஒரு புக்கை ரீட் பண்ண விளங்குமா? விளங்கும். மனசு எடுக்க லேட்டாகும். இதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா கிடைக்கும். அப்படி வாரத்தால் தான் அந்த கஷ்டத்துக்கும் களைப்புக்கு தான் அல்லாஹ் தாலா நீங்கள் உம்ரா செய்யுங்க, ஹஜ் செய்யுங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் தாலா சொல்கிறோம். ரைட்? எனவே அந்த உணர்வுகளை, அந்த ஃபீலிங்ஸோட எங்களுக்கு அந்த அதுகளை எங்களுக்கு கேரி பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால், சுமந்து வந்தோம்னு சொன்னால் சொர்க்கம் போகிறதுக்குரிய வாசல் எங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அல்லாஹ் தாலா எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு சின்ன பிள்ளையோட ஹார்ட் மாதிரி எங்களை அல்லாஹ் தாலா ஆக்குறோம். காரணம், அப்படி ஒரு டயர்ட்னஸ்ஸை, அப்படி ஒரு sacrifices-ஐ நீங்கள் ஃபீல் பண்ண சொல்லி. அதே மாதிரி சொர்க்கம் போகிறதுக்குரிய 6வது வழி தான் அல் இன்ஃபாக்கு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறது. அல்லாஹ் தாலாவோட பாதையில் ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்புகிற விஷயத்தை கொடுக்காம, நீங்கள் விரும்புகிற விஷயத்தை செலவு செய்யாமல் நன்மையை ஒரு காலம் அடைச்சு கொள்ளலாம். எப்படி? எனக்கு 3 ஷர்ட்ஸ் இருக்குது, நான் விரும்புகிற பெஸ்ட்டை தான் கொடுக்கணும். நான் போட்டு நல்லா கழுகி வாஷ் பண்ணி கஞ்சா இனத்தை கொடுக்கலாம், அதில் நன்மை கிடைக்காது. அதே மாதிரி வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் என்ன விஷயத்தை கொடுத்தாலும், என்னத்தை ஜக்கா செஞ்சாலும் சதக்கா செஞ்சாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா அறிவான். நீங்கள் இன்னைக்கு பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒன்று நல்லதை கொடுக்கணும், அதே மாதிரி பியோர் ஹார்ட்டை நான் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி சொர்க்கம் போகிறதுக்குரிய வாய்ப்பு கஷ்டம். உண்மையிலே அல்லாஹு தாலாவுடைய பாதையில் செலவு செய்கிற அர்த்தம் அல்லாஹு தாலாவுடைய திருப்தி, அவன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதன் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், அந்த ஒரு நோக்கமாக தான் இருக்கணும். ஓகே, மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, மனுஷனுக்கு முன்னால் என்னைய கொஞ்சம் உயர்த்தி பேசுறதுக்கு, இல்லாட்டி என்னைய பற்றி இன்னொரு ஆள் உயர்த்தி பேசுறதுக்கு கொடுக்கலாம். ரைட்? எனவே பெருமைக்காக பீத்தி கொள்றதுக்கு கொடுக்கறது அல்லாஹ் தஆலா விரும்புறல்ல. எனவே இந்த செலவு செய்யறன்றது இப்படி இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்வான், அதற்கான கூலி சொர்க்கம் கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் இன்னொன்று விளங்கிக்கிறோம், இந்த உலகத்தில் இஸ்லாம் ஒன்று கொடுக்க சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக காரணங்கள் இருக்கு. ஒன்று, எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படும், சக்கா சதக்கா, அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் நாங்கள் செலவழிக்கிறதால எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே மாதிரி பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படும், நாங்கள் செஞ்ச பாவங்கள் நன்மைகளாக மாறும். அதே மாதிரி எங்கட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நீக்குவான். நாங்கள் எத்தனையோ முறை எங்கட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பொய் அல்லாஹ் தஆலா தார வாக்குறுதி, இல்லாட்டி அல்லாஹ் தஆலா தார ப்ராமிஸ் ஒரு நாளும் பொய்யாக சான்ஸ் இல்லை. அதே மாதிரி ரிஸ்கில் ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லாட்டி டெவலப்மெண்ட் வரும், அபிவிருத்தி ஒன்று வரும். நாங்கள் விளங்கிக்கிற ரிஸ்க் நாங்கள் கொடுத்தா நிறைய காசு வரும், அப்படி அல்ல. அழகான பண்புகள் ஒரு ரிஸ்க், நல்ல உம்மா வாப்பா கிடைச்சிக்கிற ஒரு ரிஸ்க், நல்ல பிள்ளைகள் கிடைச்சிக்கிற ஒரு ரிஸ்க். ரைட்? எனக்கு கிடைச்சிக்கிற வேலை ஒரு ரிஸ்க், நான் வாழ்கிற அழகான வாழ்க்கை ஒரு ரிஸ்க். ஸோ இதெல்லாம் அல் இன்ஃபாக்கு ஃபீ சபீலில்லாஹ்,
அல்லாஹ் தாலாவுடைய பாதையில் செலவு செய்யறதுல கிடைக்கிற விஷயங்கள். எனவே கடைசியான விஷயம், அல்லாஹ் தாலாவுடைய திருப்தி கிடைக்கும். அவன்கிட்ட முகத்துக்காக நாங்கள் செலவு செய்யக்கொள்ள எங்களுக்கு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தியால் எங்களோட உள்ளம் ஒரு வகையான அமைதி அடையும். ரைட்? எனவே எங்களோட தர்மங்கள், எங்களோட சேரிட்டிஸ், அதே மாதிரி நான் கொடுக்குற விஷயங்கள் எனக்கு சம்திங் ஃபீல் பண்ண வைக்குதா, நான் அல்லாஹ்வோட நெருக்கமாகிறேன், இல்லாட்டி இந்த நான் இப்படி செலவு செய்யறதால சுருக்கம் ஒன்று எனக்கு கிடைக்கும் ஃபீல் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லையா, நாங்கள் சொர்க்கம் போகிறதுக்கு எப்படி செலவழிக்கணும்னு நாங்கள் பார்த்து அந்த வேலையை நாங்கள் பார்க்கணும். 7வது விஷயம், தலபுல் இல்ம், அறிவை தேடுதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி சொல்லக்கொள்ள, மன் ஸலக தரீகன் யல்தமிஸு ஃபிஹி இல்மன், யாரு கல்வியை தேடி போறாரு, படிக்கிறதுக்காக வேண்டி வெளியே போறாரோ, ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கம் போறதுக்குரிய வாசலை லேசாக்கி கொடுக்குறான். எப்படி? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், படிச்சாக்களும் படிக்காதாக்களும் சமமா? அது ஈக்குவல், ஒரு காலம் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தான், தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் கல்வியை தேடுற வந்து ஃபர்த். நாங்கள் தான் பிரித்து வச்சுக்கிறோம், உலக கல்வி மார்க்க கல்வி. இஸ்லாத்தில் அப்படி இல்லை. உண்மையிலே உங்களை எந்த கல்வி சொர்க்கத்துக்கு கொண்டு போகுதோ அதை தேடிக்கோங்க, அதுதான் இஸ்லாத்தில் வழிகாட்டு. ஸோ எங்களுக்கு எது பிரயோசனமாயிருக்கும், எது அல்லாஹ் தாலா விட்டு எங்களை தூரமாக்காம இருக்கும், எது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், அது எந்த கல்வியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ குர்ஆன் ஹதீஸ் படித்தால் மட்டுமா சொர்க்கம் போயிடும்? ஒரு டாக்டர் போகலாவா? ஒரு ஆஃபீஸ் போய் போகலாவா? போகலும். எந்த இடத்துல இருந்து அந்த கல்வியால் நான் இந்த சொசைட்டிக்கு, இல்லாட்டி இந்த இஸ்லாமிய உம்மாக்கு, இல்லாட்டி ஈவன் உலகத்துக்கு நான் என்ன செய்யறனோ அதுதான் என்ன சொல்லப்படுவோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், சொர்க்கத்துக்கு போகிறது ஷஹாதா முக்கியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கின முதலாவது வார்த்தை இக்ரா. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி கேளுமே, நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு கலிமா ஷஹாதாவை சொல்லுங்க. பார கொஷின் நியாயம் தானே? என்ன சொன்னா, அல்லாஹ்வோட தூதர் அவர் ஒரு உம்மி நபி. உம்மின்னா எங்களுக்கு தெரியும், எழுத தெரியா, படிக்க தெரியா, வாசிக்க தெரியா, அப்படி ஒரு நபி. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு கலிமா ஷஹாதாவை சொல்லுங்கன்னு சொன்னால் அவருக்கு என்ன விளங்க போகுது? விளங்காது. இஸ்லாத்துக்கு வந்த நிறைய ஆட்கள்கிட்ட சிட் பண்ணி உட்காந்து கேட்டு பாருங்க, நீங்கள் ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்க, ஏன்னா அவர் பிரைன் வாஷ் பண்ணினாரு, இஸ்லாத்தை பற்றி சொன்னார், அப்படி சொல்ல மாட்டாங்க. இஸ்லாத்தை படித்து விளங்கிடும். நாங்கள் பார்க்கலும் இன்றைக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸில் வெளியே இடங்களில் சில வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் வந்தது என்னதுக்கு தெரியுமா? இஸ்லாத்தை நாசமாக்கு. இப்போ இஸ்லாத்தை படித்தேன், ஆனால் காலப்போக்கில் டைம் போக போக அவங்களுக்கு இஸ்லாம் விளங்கிடுச்சு. ஸோ இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் களிமா சொல்லுங்கண்டா ஏலாம். ஸோ இஸ்லாத்தில் பாயிண்ட் அதுதான். அப்போ படிக்காத ஒரு ஆளால் சமூகத்தை லீட் பண்ணலாம், படிக்காத ஒரு ஆளால் சமூகத்தை கொடுக்கலாம், படிக்காத எங்களால் சொர்க்கத்துக்கு போகலாம். இதுதான் இந்த கன்செப்ட். எனவே எங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு படிங்க. சொல்லி கொடுத்தா புள்ள படிக்கும். நாங்கள் சொல்லி கொடுக்குற ஓதுங்க, பார்க்குறேன், என்ன ஹதீஸ் பாடமாக்கிறீங்க, என்ன சூறா பாடமாக்கிறீங்க, விளங்காது பிள்ளைக்கு. அப்போ அங்கட வயசு வரணும், வயசு வரும் வரைக்கும் கொடுக்கணும், அதை தெளிவாக கொடுக்கணும், என்ன நோக்கத்துக்கு படிக்கிறீங்கன்னு விளங்கப்படுத்தணும். அப்போ தான் எங்களுக்கு சொர்க்கம் போயிடும். அதே மாதிரி சலாமத்து சதர், நாங்கள் எல்லாரும் எங்களை அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். யௌமலா யன்ஃபஅ மாலுன் வலா பனூன், அந்த நாளில், தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களோட சொத்துக்களோ, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தான் சொல்கிறான், எனக்கு சேர்த்து நான் இப்படி சொல்கிறதுக்கு நினைக்க வேணும், உங்களை நோக்கி செல்றேன்னு சொல்லி. உங்களோட சொத்துக்களோ உங்களோட செல்வங்களோ உங்களுக்கு பிரயோசனம் தராது. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்மில் சலீம், யார் அல்லாஹ்ட்ட தூய்மையான சீரான அழகான ஹார்ட்டோட வாரோ அவருக்கு தான் சொர்க்கம். ரைட்? அதே மாதிரி அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸ், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கா, உங்களோட உடம்புல ஒரு சின்ன துண்டு ஒன்றிக்கு, ஒரு சதை துண்டு.
ரைட்? இதா சலுஹத், அந்த சதை துண்டு ஓகேன்னு சொன்னா, சீராச்சுன்னு சொன்னா, சலுஹல் ஜஸது குல்லு, உங்களோட முழு உடம்பும் சரியா போய்த்திடும். வ இதா ஃபஸதத், அது மோசமாச்சுன்னு சொன்னா, ஃபஸதல் ஜஸது குல்லு, முழு உடம்பும் நாசமாயிடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் ஹார்ட். எனவே இபாதா செய்யறதுக்கு முன்னுக்கும் மனுஷர்களோட பழகிறதுக்கு முன்னுக்கும் என்னோட ஹார்ட் சரியாக்கன்னு பார்த்துக்கொள்ளணும். பொறாமை, கோல் சொல்றது, கருமித்தனம், கஞ்சத்தனம், தேவையில்லாத பழக்கங்கள், இதில் இருந்து நாங்கள் ஒன்றாவது வெளியே வரணும். அதெல்லாம் என்ன சொல்றது, கைண்ட் ஆஃப் டிசீஸ், வித்தியாசமான உளநோய்கள், அதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணணும். அதே மாதிரி லைஃப்ல உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நாங்கள் விளங்கி கொள்ளணும். அல்லா தாலா ஏன் என்ன ஒசரத்துக்கு வச்சுக்கிறான், ஏன் அடுத்தாக்கல பணியை வச்சுக்கிறான், என்னைய தூக்கி ஒசரத்தில் வச்சுக்கிறேன்னு சொன்னா நான் அவங்களோட சம்திங் எடுத்துக்கொண்டேன். பட் இந்த சமூகத்துக்கு நான் அழகா கொடுக்கணும், அதை வச்சு அடுத்தாக்கல பணியை போடல. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களை நீங்க விலகி கொள்றது, அந்த ஸ்டேஜில் இருந்து நீங்க சொர்க்கத்துக்கு போறது, உங்களை பாதையை எடுத்துக்கொள்றது, உங்களுக்குள்ள பீத்தி கொள்றதுக்கு, பெருமை அடிக்கிறதுக்கு, அடுத்தவனை பணியை போடுறதுக்கு இல்லை. ஸோ அதுதான் இந்த உள்ளத்தை அழகா வைக்கிறதுக்குரிய முக்கியமான விஷயம். அதுதான் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். எனவே எங்களோட தனிப்பட்ட விஷயங்கள்ல, சமூக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விட்டு கொடுத்து பொறுமையா நிதானமா அழகா நடந்து கொள்ளும். அது இல்லாட்டி அழகான சமூகம் ஒன்று உருவாக்கிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின ஒரு பியோ சொசைட்டி, சமூகம், உம்மா, அந்த சஹாபாக்கள். காரணம் என்னென்னா அவங்ககிட்ட ஈமான் முழுமையா இருந்துச்சு, சகோதரத்துவம் முழுமையா இருந்துச்சு. இந்த ரெண்டும் ஒன்று சேராட்டி நாங்கள் எத்தனை அமைப்புகள் தொடங்கியும் வேலை இல்லை, எத்தனை அமைப்புகளை ரன் பண்ணியும் வேலை இல்லை. சகோதரத்துவம் இருந்தால் ஈமான் இல்லாமல் போனால் எப்படி உடையும்? ஈமான் இருக்குது, பிரதர்ஹுட் இல்லை, உடையும். ஸோ அப்படியான ஒரு சமூகம் ஒன்று வரணும்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன, ஏன் நீங்கள் டல் ஆகிக்கிறீங்க. அதுக்கு தானே மனுஷனை படிச்சுக்குது, வாயை படிச்சுக்குது, மிருகங்களோட அழகான நாக்க தந்திக்குதுன்றதுக்கு. பேசுங்க, தாரூஃப், அறிஞ்சு கொள்ளுது, ஹுவல் இஸ்லாம், அதுதான் இஸ்லாம். எங்கிட்ட எத்தனை பேர்கிட்ட ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இருக்குது. வாரம் பெருநாளைக்கு இதாக்குறோம், எங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்குது, பேசுகிறோம் போகிறோம். அடுத்த பெருநாளைக்கு வாரோம், பேசுகிறோம் போகிறோம், பிஸி. அப்போ இஸ்லாம் சொல்லுது விருந்தோம்பலிக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி, வீட்டுக்கு கூப்பிட்டு, அதில் சொர்க்கம் போயிடும். இப்போ நாங்கள் எத்தனை பேர் கடைசியாக எங்களோட வீட்டுக்கு எப்போ விசிட்டர்ஸ் வந்த, நாங்கள் எத்தனை பேர் எப்போ விசிட் பண்ணினேன், எங்களுக்கும் அவருக்கும் ஆரம்பத்தில் தொடர்பு எப்படி இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹார்ட். இந்த ஹார்ட் சில விஷயங்கள் எடுக்குது இல்லை, அவங்க வந்தா கரைச்சல், அவங்களோட பிரச்சனைக்குள்ள போனா கரைச்சல், எல்லாரையும் நாங்கள் எடுத்து வீட்டுக்குள்ள போடுறல. இப்படி அல்ல, மனுஷரை அழகா கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ ஒரு சமூகத்தில் பேசக்குள்ள அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்கும், விஸ்டம் இருக்கும், அப்படி தான் பேசணும். கஷ்டமான ஆக்கள்கிட்ட போய் ஜக்காத்தை கொடுங்கண்டா அவனுக்கு தின்னவே வழி இல்லை. ஒரு விஷயம் அவனோட தலைக்குள்ள போவாட்டி எப்படி இஸ்லாத்தை கொடுக்குறேன், அவங்களோட விளங்காம ஒரு விஷயமும் செய்யலை. ஸோ பேசிக் இந்த ஹார்ட். எனவே சொர்க்கம் வந்து ஈஸியான விஷயம், தூய்மையான ஹார்ட் உள்ள இருக்கிற இடம். ஸோ நாங்கள் சொர்க்கம் போகணும்னு சொன்னால் எங்களோட ஹார்ட்டை தூய்மையாக வைக்கவே வேணும். நல்லா தலை சொல்கிறானே, யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். உங்களோட செல்வம் பிள்ளைகள் ஒன்றிலையும் பிரயோசனம் இல்லை, யார் பியோ ஹார்ட்டோட என்ன சந்திக்கிறாங்களோ அவங்கள தவிர. ரைட்? எனவே தப்பெண்ணம் வரையிலும், தப்பு அபிப்பிராயம் வரையிலும் மனுஷன், பட் அதை கரெக்ட் பண்ணிக்கொள்ளணும். ரைட்? அதே மாதிரி எங்கட வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். அந்த ஈமானும் அந்த தூய்மையும் எங்களோட லைஃப்பில் வந்தால் நாங்கள் சொர்க்கம் போயிடும். 9வது இமாத்தத்துல் அதா அனித்தரை, பாதையில் தீங்கு விளைவிக்கிற பிரச்சனைகள் வார விஷயங்களை நாங்கள் தூரமாக்கணும். எப்படின்னு சொன்னால் அல் ஈமானு பிதுஉன் வ சபஊன அவ் பிதுஉன் வ சித்தூன ஷுஅபா. ஈமான்றது வந்து 70 இல்லாட்டி 60 பிரான்ச்சஸ் ஈமான். ரைட்? ஃபஅஃதலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். அதில் பெஸ்ட் என்னன்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன நாங்கள் பார்த்தோம் தானே, ஷஹாதா முக்கியம்.
அதே மாதிரி அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித் தரீக். ஈமான்ட கடைசி லெவல் என்னன்னு சொன்னா, பாதையில என்ன சரி கண்டா கல்லோ முள்ளோ இல்லாட்டி என்ன சரி மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கிற என்ன சரி ஒன்றக்கான தூரமாக்கி போடணும். வல் ஹயாஉ ஷுஅபத்து மினல் ஈமான். வெட்கமும் ஈமான்ல ஒரு பகுதி. ரைட்? பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின் வஜத குஸ்ன ஷௌகின் அலா தரீக் ஃபஅഖரஹு. ஒரு மனிதர் பாதையில நடந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப ஒரு ஒரு முள்ளு கிளை, ஒரு முள்ளுள்ள பிரான்ச் ஒன்றை பார்க்குற, மரத்துல பிரான்ச், அதை தூக்கி போட்டுறாரு. அப்ப ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. அல்லாஹு தஆலா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணி அவரோட பாவத்தை மன்னிக்கிறான். அப்ப பாதையில பிரச்சனையை உண்டாக்குற, இப்ப ஈவன் எங்களுக்கு எங்க ஸ்னோவை சொல்லிடும். ஏண்டா இஸ்லாம் வந்து உயிருக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குது, உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குது. ஒரு மனுஷன் பிரச்சனைக்குள்ள உழக்கூடாது முக்கியத்துவம் கொடுக்குது. எனவே அதுதான் அல்லாஹ் தஆலா அதுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான், இந்த விஷயங்களை செய்யறதால. ரைட்? எனவே அப்படியான விஷயங்களையும் நாங்கள் சொர்க்கத்துக்கு போறோம்னா பார்த்துக்கிறோம். அதே மாதிரி பிர்ருல் வாலிதைன் வ ஹுஸ்னுல் குலுக், எங்கிட்ட பேரண்ட்ஸுக்கு நன்மை செய்கிறது. அதே மாதிரி நல்ல பண்பாடுகளை வச்சுக்கிறது, குலுக் கேரக்டர்ஸ். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை கடமையாக்கிக்கிறான். கபா என்று சொன்னா தீர்ப்பாக்கிறான், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களோட பேரண்ட்ஸுக்கு வந்து இல்லாட்டி பேரண்ட்ஸோட அழகா இருங்க, அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. இம்மா யபுலுகன்னா இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவு கிலாஹுமா. உங்களோட பேரண்ட்ஸில் ஒரு ஆள் சரி இல்லாட்டி ரெண்டு பேர் சரி, உங்களோட லைஃப் லாங் கடைசி அவங்களோட கடைசி பீரியடில் உங்களோட இருக்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னால் ஃபலா தக்குல்லஹுமா உஃபின். ஏன்னா எங்களுக்கு தெரியும், இப்போ நார்மலாக எங்கிட்ட உமா சோமி இல்லாட்ட தின்னுட்டு போவேல, அவங்களுக்கு எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன், கோபம் வரும். ரைட்? ஒரு வாப்பா மகன்கிட்ட கேட்டாராம், வயசு போன பீரியடில், வாப்பா அது என்னன்னு. அப்போ அந்த மகன் சொன்னாராம், குருவி. ஓகே, இல்லையே ஒரு இலைய உண்டு ஆடுற மாதிரிக்கே. இல்லை வாப்பா அது குருவி. இப்போ மகன் சொன்னானா, இந்த வாப்பா கேட்டாராம், இல்லை மகன் குருவி மாதிரி விலங்கலை, குருவிண்டா பறந்தை கொடுமே. எத்தனை தர வாப்பா சொல்ற, அது குருவி தான். இப்போ வாப்பா சொன்னாராம், சின்ன பிள்ளை இருக்கக்குள்ள நீங்கள் 50 தானே இதே கேள்வியை கேட்டீங்க, நான் குருவி குருவி குருவின்னு தான் ரிப்பீட் பண்ணினேன். அந்த பொறுமை எங்களுக்கு இருக்குதா? இல்லை, கேட்டுக்கொள்ளணும். அப்படியான உலகத்தில் நாங்கள் இல்லை. ரைட்? அல்லாஹ் தஆலா எங்க சொத்து செல்வம் ஏதோ ஒரு வகையில் எங்களை தூரமாக்கி வச்சுக்கிறான். இந்த நாட்டிலேருந்து நாங்கள் வந்திக்கிறோம், எங்களுக்கு அப்படி சான்ஸ் கிடைக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதர் உம்மா மூத்தாய்க்க பிறகு 3 மாசம் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாராம். விளங்குது, உம்மா இல்லை. சொன்னாராம், அல்லாஹ் தஆலா எனக்கு சொர்க்கத்துக்கு போற ஒரு வாசலை மூடிட்டான். ரைட்? உண்மையான சம்பவம். அப்ப பெற்றோருக்கு நன்மை செய்வது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் ஒன்று இல்லை. ரைட்? பொறுமை தேவைப்படுற ஒரு விஷயம். ரைட்? ஜாஅ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்தஅதனஹு ஃபில் ஜிஹாத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து, சஹாபி ஒன்று வந்து, யா அல்லாஹ் நான் ஜிஹாதுக்கு போகணும், எனக்கு பெர்மிஷன் தேவை. ஃபகால அஹய்யுன் வாலிதா, உண்ட பேரண்ட்ஸ் ஈக்கிறாங்களா? நஅம் கால். அவர் சொல்றாரு, கால நஅம், எஸ் ஈக்கிறாரு. கால ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அவங்களோட விஷயத்தில் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்க. ஏண்டா அவ்வளோ பொறுமை தேவை அதுக்கு. அவங்களோட விஷயத்தில் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்க, உங்களுக்கு ஜிஹாத் கடமை இல்லை. இஸ்லாத்தில் ஜிஹாத் எவ்வளோ முக்கியம். அந்த ஜிஹாதை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் பிர்ருல் வாலிதைன். ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களை கேட்டுக்கணும். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் தஆலாவை நெருங்கிறதுக்கு நாங்கள் எப்படி இருக்கணும்? எங்களோட பேரண்ட்ஸை நாங்கள் எப்படி வச்சுக்கொள்ளணும்? அதுதான் சொர்க்கத்துக்கு போகிற வழி. 11 தாஅத்துல் மர்ஆ லி ஸௌஜிஹா. எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு விஷயம். சரியா? இதை லேடிஸை பற்றி மீன் பண்ணியிருந்தாலும் கூட ஜென்ஸுக்கும் கஷ்டமான விஷயம். இஸ்லாம் வந்து சமநிலையான மார்க்கம். ஆம்பளை வசதி பொம்பளை பணியை போடுற மார்க்கம் இல்லை. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், பொம்பளைகள் பெண்கள் மனைவிமார்கள் ஆண்களுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி. இன்னொரு இதில் சொல்றான், நீங்க பெஸ்ட்டுன்னு நீங்க பீத்து கொள்ள வேண்டாம், உங்களோட ஃபேமிலிஸ் உங்களோட வைஃப் உங்களோட பெஸ்ட்டுன்னு சொல்லணும். ஸோ அதுவும் சொர்க்கத்துக்கு போகிற வழி. நாங்கள் இதை பார்ப்போம். இதா சொல்லத்தில் மர்ஆ ஹம்ஸஹா,
ஒரு ஒரு லேடி, ஒரு பொம்பளை 5 நேரம் தொழுது, அழகா தொழுது, வசாமத் ஷஹ்ரஹா, ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்று, வஹஃபிதத் ஃபர்ஜஹா, அவட பிறப்புறுப்பை அழகா காப்பாத்தினா, கற்பொழுக்கத்தோட வாழ்ந்தா, கீழலஹா அல்லாஹ் தஆலா அவருக்கு சொல்லுவான், இல்லாட்டி அவருக்கு சொல்லப்படும், உத்ஹுலி அல் ஜன்னத மின் ஐயி அபுவாப் பில் ஜன்னா ஷித்தி, நீ விரும்புற சொர்க்கத்தின பாதையால சொர்க்கத்துக்கு போ. உண்மை சொல்றாங்களுக்கு வேறையா சொர்க்கம் இருக்குது, நோன்பு பிடிக்கிறாங்களுக்கு வேறையா சொர்க்கம் இருக்குது. இப்படி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வகை வகையா பிரித்து வச்சுக்கிறான், ரைட்? ஆனா ஒரு அதா அஸ்ஸௌஜஹா, அவட ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு பெண், ரைட்? நோன்பு பிடிச்சி தொழுது நோன்பு பிடிச்சி அவட பிறப்புறுப்பு அழகா இந்த பாதுகாப்பை வச்சுக்கொண்டு கற்பொழுக்கத்தோட நடந்து கொண்டு ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சொர்க்கத்தில் இருக்கிற எந்த வாசலால வேண்டாலும் சொர்க்கத்துக்கு போ. எங்களுக்கு கூட அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, ரைட்? ஹை, அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ், லா யஸ்லுஹு லி பஷரின் ஐ யஸ்ஜுத லி பஷர், ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் சுஜூது செய்ய இயலாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், வலவ் ஸலுஹ லி பஷரின் ஐ யஸ்ஜுத லி பஷர், அதாவது ஒரு மனுஷனுக்கு சுஜூது செய்ய ஏழுமான ஒரு சான்ஸ் ஒன்று இருந்தேன்னு சொன்னா, ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா, நான் அந்த பொம்பளைக்கு சொல்லுவேன், உன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் நீ சுஜூது செய்ய இயலும். ஏண்டா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் சுஜூது செஞ்ச டைம்ல தான் சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களுக்கும் ஒரு சான்ஸ் தாங்கன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் நாங்கள் எப்படி இந்த வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருக்கிறோம். உண்மையிலே எங்கட பிரச்சனைகள் வாரது சாதாரணம். ஒரு காலமும் ஜென்ஸ் சைடுக்கு மட்டும் பேசல, அது இஸ்லாம் இல்லை. உண்மையிலே பெண் இயல்பில் சரியான அவசரம், குயிக்காக கோபம் வரும், ரைட்? அதே மாதிரி குயிக்காக உணர்ச்சி வசப்படுவார். அதே மாதிரி அது என்ன விஷயம் சொல்ல நாங்கள் விலை கொள்ளணும், கைண்ட் ஆஃப் லவ், அது அன்போட ஒரு வெளிப்பாடு. காரணம் என்னன்னு சொன்னால், சும்மா இருந்த ஒரு பெண், ஓகே, முக்கியமான ஒரு விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணுறோம், அவட கற்பு, ரைட்? அதே மாதிரி எங்களுக்காக பேரண்ட்ஸ், அவட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வார். ஸோ அவட எதிர்பார்ப்பு கூட தானே இருக்கும். ஸோ கிட்ட வாழ்க்கையில் வெற்றிக்கான முதலாவது வழி என்னன்னு சொன்னால், விட்டு கொடுத்து போகணும்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள அவங்க தோக்குறதுக்கு வைக்கப்பட தேவையில்லை. பிரச்சனை வரும், பட் அதுக்குரிய சொல்யூஷனும் நாங்கள் தான் கண்டுபிடிக்கிறோம். எனவே அப்படி கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவார். ஸோ அப்படியான விஷயத்தையும் நாங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். அதே மாதிரி ஃபவல்லதி லா இலாஹ கைருஹு இன்ன அஹதக்கும் லயஅமலு பிஅமல் அஹ்லில் ஜன்னா, யாரை போல இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லையோ, அல்லாஹ் தஆலா அப்படி தான் சொல்கிறார். அதாவது அவனை அன்றி வணங்கி வழிபட இந்த உலகத்தில் யாரும் இல்லையோ அவன் மீது சத்தியமாக, அப்படின்டா அல்லாஹ் தஆலா மீது சத்தியமாக, ரைட்? ஒரு மனுஷர் சொர்க்கத்துக்குரிய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஹத்தமா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திரா, அந்த சொர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையில ஒரு முழம் அளவு தான் கேப் இருக்குது. 60 வயசு வாழ்ந்த ஒரு மனுஷன், 50 வயசு வாழ்ந்த ஒரு மனுஷன் மூத்தாக போகிற டைமில் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு முலம் தான் இருக்குது. சும்ம யஸ்பிகு அலைஹி அல் கிதாப் ஃபயுக்தம் லஹு பிஅமலி அஹ்லின் நார் ஃபயதுகுலுஹா, அப்போ அவருக்காக எழுதப்பட்ட விஷயம் இருக்குது. அல்லாஹ் தஆலா இவருக்கு நரகம் ஆல்ரெடி எழுதி வச்சுக்கிறான், அது முந்திருது. இவருடைய சொர்க்கம் இப்படி அவர் போகக்கொள்ள அவருக்காக எழுதி வச்ச விஷயம் முந்திருது. ஸோ நரகத்துக்குரிய வேலையை செய்கிறாரு, அதால் அவர் நரகத்துக்கு போகிறார். சுப்ஹானல்லாஹ். வ இன்ன அஹதக்கும் லயஅமல் பிஅமலி அஹ்லின் நார் ஹத்தா யகூன பைனஹு வ பைனஹா இல்லா திரா. அதே மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்தில் கடைசி காலம் வர தீமையான விஷயங்களே செஞ்சுட்டு போறாரு, அவருக்கும் நரகத்துக்கும் ஒரு மூலம் கேப் தான் இருக்குது. ஓகே, சும்ம யஸ்பிகு அலைஹி அல் கிதாப் ஃபயுக்தமு லஹு பிஅமலி அஹ்லில் ஜன்னா ஃபயதுகுலுஹா. நரகத்துக்கும் அவருக்கும் இவ்வளோ கேப் தான் இருக்குது,
அவருக்காக எழுதப்பட்ட சொர்க்கம்ன்ற அந்த வேர்டு அவருக்கு முந்திக் கொள்ளுது, சொர்க்கம் போகிறார். இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் கடைசி வரைக்கும் ஏழுமான வரைக்கும் நன்மையான விஷயங்களை செஞ்சு கொள்வோம். ஏண்டா எங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது. ரைட், நாங்கள் நன்மை செஞ்சுட்டு போவோம், மோசமான ஒரு விஷயத்தால் எங்களுக்கு நரகம் போயிடும். எனவே எங்களோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நாங்கள் நன்மையான விஷயங்களை செஞ்சு கொண்டே இருப்போம். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற மற்ற விஷயங்கள் தான் அல்லாஹுவை அதிகமாக விக்ரி செஞ்சு கொண்டிருக்கணும், இஸ்திக்பார் செஞ்சு கொண்டிருக்கணும், ஆயத்துல் குர்சியை அடிக்கடி ஓதிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அல்லா தலா இல்லாட்டி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயத்துல் குர்சியை ஓதுதாக்களை பற்றி சொல்லக்கொள்ள மௌத்துக்கும் சொர்க்கத்துக்கும் எந்த திரைகளும் இல்லாத ஒரு விஷயம். மௌத்தை தவிர அவருக்கு ஒரு திரை ஒன்று இல்லை, மௌத்து கூட ஒரு திரை இல்லை, அது ஒரு கேட்டன் இல்லை. உண்மை ஒரு முஃமினுக்கும் சொர்க்கத்துக்கும் எந்த வித திரை இல்லாமல் கொண்டு போகிற ஒரு விஷயம்தான் இந்த ஆயத்துல் குர்சி. அதே மாதிரி எங்களோட லைஃப்பில் மேக்சிமம் நாங்கள் ட்ரை பண்ணி பெரும் பாவங்கள் செய்கிறத குறைச்சிக்கணும். சின்ன சின்ன பாவம் செய்ய மனுஷனே இல்லை. அல்லாஹ் தஆலா பாவம் செய்த மனுஷனை விரும்புறதும் இல்லை. பாவம் செய்யணும், அதை விட தௌபா செய்கிறார்கள் அல்லாஹ் தஆலா மிச்சம் விரும்புகிறேன். ஸோ பாவம் செய்யாத மனுஷனை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், நீங்கள் பாவம் செய்யலையா உங்களை அழிச்சு போட்டு இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவோம். என்ன மனுஷன்டா அப்படி தான் பாவம் செய்யணும், பட் பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்வோம். சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சாலும் முடிஞ்ச வரை தௌபா செஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்த்ததெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அது இல்லாமல் பிரான்ச்சஸாலேயே சொர்க்கம் போயிடும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த உலகத்துக்கு வச்சிருக்கிறான். ரைட், ஒரு பூனைக்கு தண்ணி கொடுத்த ஒரு ஆள் சொர்க்கம் போயிடும் சொன்னா ஏன் நன்மையான விஷயங்களால் சொர்க்கம் போகலாம்? அப்படித்தானே இஸ்லாம் சொல்லுது. ஸோ இஸ்லாம் ஒரு காலமும் தீமை செஞ்ச ஆக்களை ஒதுக்கி வைக்கிற மார்க்கம் ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரை நாங்கள் நன்மை செஞ்சுக்கொள்ளும். அதே மாதிரி எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதும் எங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறதும் ஒரு ஹிடன் அமல், ஒரு மறைவான ஒரு அமல், அது எங்களுக்கு தெரியாது. ஸோ மேக்சிமம் நாங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சு அந்த ஒரு விஷயத்தால் சரி சொர்க்கம் போகிறதுக்குரிய வாய்ப்புகளை தேடிக்கொள்ளும். அதே மாதிரி மனுஷர்கள் கூட பழவக்கல்ல கொடுக்கல் வாங்கல்களில் மிச்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த செஷன் முடிஞ்சு போன பிறகு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதலாவது வெற்றி என்னன்னு சொன்னால் ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுக்கொள்வோம். என்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்களை நான் தவிர்த்து கொள்ளணும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறேன், எந்த விஷயத்தால் சொர்க்கம் போகிறேன் அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த செஷனில் ஒரு விஷயம் இருக்கும். ரைட், அதே மாதிரி நான் மிஸ் பண்ண விஷயங்கள் என்ன அதை விட்டுருவோம், தௌபா செஞ்சுக்கொள்வோம், புதிய மனுஷராகவும் சொர்க்கத்துடைய வழிகளை தேடிக்கொள்ளும். எனவே அல்லாஹ் தஆலா அப்படியான சொர்க்கம் போகிற மனிதர்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشهد أن محمدا رسول